முல்லைப்பூ செடி கவாத்து செய்கிறத பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தான் நாங்கள் இப்போ செஞ்சுட்ருக்கோம். தை மாதத்தில், அதாவது ஜனவரி, பிப்ரவரி அது மாதிரி டைமில் நம்ம பண்ணோன்னா, ஏப்ரல், மார்ச் அந்த மாதிரி டைமில் நமக்கு பூ அரும்புக்கு வந்துடும். இந்த செடி வச்சு ஒரு 3 வருஷம் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 2, 3 டைம் கவாத்து பண்ணியிருக்கோம். நல்லா வந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் அது பூக்கிறத விட ஒவ்வொரு வருஷமும் அதிகமாக தான் பூத்துட்ருக்கு. இந்த வருஷமும் கவாத்து பண்ணுறோம். எப்படி பூக்குதுன்னு பார்க்கலாம். புதுசாக வளர்ந்த இடக்குகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு அதை நல்லா ஒரு கயிறு மாதிரி போட்டு கட்டி வச்சுருக்கோம். இது அப்படியே வளர வளர பந்தல் மாதிரி நம்ம 4 பக்கம் குச்சி வச்சு நட்டு நம்ம ஒரு பந்தல் மாதிரி போட போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பக்கத்தில் வாழை மரம் போட்டிருந்தோம். அதனால் இருக்கிற இடக்கண்ணெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே வளர்ந்துருந்தது. அதையெல்லாம் கட் பண்ணி கொண்டு போய் மாட்டுக்கு போட்டுட்டோம். நான் ஒவ்வொரு டைமும் முல்லைப்பூ செடியை கவாத்து செய்யும்போது அடுத்த டைம் பூ நல்லா அரும்பு வச்சு நல்லபடியாக வருது. ஆனால் குண்டு மல்லிப்பூ செடி மட்டும் நான் கவாத்து செய்யும்போது அந்த மாதிரி வரதில்லை. அதுக்கு என்ன காரணம்னே தெரியல. வேர்கள் தான் நல்லா கட்டையாட்டம் மாறுது தவிர அரும்புகள் நிறையா வைக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்